நடந்தது என்ன திரு நவீன்? இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலி வந்து அப்பா அம்மா வந்து வியாபாரம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு, ஆக்சுவலி எங்க வீடு வந்து இங்க இருக்கும், அங்க அந்த மாதிரி தூரமா இருக்கறனால வந்து அப்பா என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே ஒரு வீடு பார்த்தாங்க. அங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சின்னங்க இருக்கும் சொல்லிட்டு அங்கேயே வீடு பார்த்து, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அங்க குடி போனோம். அது வந்து வீடே இல்லை, ஆக்சுவலி அது ஒரு கடைங்க தான். பட் எங்க அப்பா வந்து வீடு கிடைக்காதனால அப்ப அந்த கடையை வந்து ஒரு வீடு மாதிரி அப்பா வந்து செட் பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சம் பழகெல்லாம் வச்சு செஞ்சு அது ரொம்ப திருவா இருந்துச்சு. அது நாங்க இருந்த அந்த வரிசையில நிறைய பக்கத்து கடை, அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வீடா பாய்ச்சிருக்காங்க. நாங்க இருந்த வீடு சைட்ல எல்லாம் அப்படியே ஸ்டோர் தானே. ஸோ வந்து ஒரு நாள் வந்து எங்க அப்பா அம்மா வியாபாரத்துக்கு எல்லாம் போயிருவாங்க, வீட்டுல பிள்ளைங்க நாங்க மட்டும்தான் இருப்போம். நாங்க வந்து விளையாடுவோம், அந்த தூரத்து அந்த ஸ்டோருக்கு எல்லாம் போய் விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப ஒரு ஸ்டோர் மட்டும் வந்து கதவுல வந்து நிறைய வெள்ளை கலர் கயிறு எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. நிறைய கயிறு, சாமி கயிறு, சைனீஸ் ஆளோட சாமி கயிறெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நாங்க வந்து சின்ன பிள்ளைங்க, ஸோ அது என்ன பண்ணிட்டோம், சந்திரமுகி ஹவுஸ் மாதிரி நாங்க இது பண்ணி நாங்க விளையாண்டோம். ஸோ நான் தங்கச்சி எல்லாமே கதவுல இதெல்லாம் இருக்கு, நம்மலாம் போய் விளையாடுவோம்னு சொல்லி அது கயிறு வந்து நான் முதல் திறக்க ட்ரை பண்ணேன். அது வந்து திறக்க முடியல, ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டு வந்துட்டேன். ஆனா என்னன்னா, நான் அந்த கதவுல போய் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே வந்து லைக் காற்று ரொம்ப அடிக்கும். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் போய் பண்ணுவோம், ஆனா நான் திறக்க ட்ரை பண்ணும்போது காற்று ரொம்ப அடிக்கும். அதுவே லைட்டா பயம் வந்துடும். ஸோ நான் திறக்க வேணாம் அப்படின்னு ஓடிடுவேன். அப்புறம் இன்னொரு நாள் அப்படியே கொஞ்ச நாளே அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நாங்க அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து தங்கச்சிட்டு கத்திரிக்கோல்ல வெட்டிட்டாங்க கயிறை போய் கத்திரிக்கோல்ல வெட்டிட்டு, அவங்க பயத்துல வந்து கயிறுல ஒன்னும் பாதியமா வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நான் தான் சொன்னல, அது ஏதாவது அந்த பண்ணாலே வந்து பயம் எடுத்துரும், ஆட்டோமேட்டிக் வந்து எல்லாரும் போயிருவோம் அப்படி சொல்லி போயிருவாங்க. தங்கச்சும் அதே மாதிரி பண்ணிட்டு அரைங்குறமா வெட்டிட்டு போயிட்டாங்க. 2வது நாள் நான் விளையாட்டுக்கு மறுபடியும் போய் திறக்கும் போது திறந்துருச்சு கதவு. ஏன்னா தங்கச்சி தான் வெட்டிட்டாங்க, ஏற்கனவே பாதி தங்கச்சி வெட்டிட்டாங்க, மீதி நான் போய் திறந்தனால திறந்துட்டோன்னே அவ்வளோ காத்து அடிச்சிச்சு. நான் உள்ள கால் எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்ல போகும்போதே வீட்டுல நிறைய பேர் இருந்தோம், பிள்ளைங்க எல்லாமே போயிட்டு அண்ணன் கதவு திறந்தாச்சு, பேய் கதவு திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு பெரியப்பாட்டு போய் சொல்லியாச்சு. அவங்க போய் பெரியப்பாட்டு சொல்லிட்டாங்க, இப்ப கதவு திறந்துட்டாங்க. பெரியப்பா அங்க இருந்து வந்துட்டாரு. டக்குன்னு வந்து ஏசிட்டு கதவை சாத்திட்டு யாரோ அதுக்கப்புறம் இங்க இருந்து வரக்கூட சொல்லி எங்களா ஏசி அமைச்சிட்டாரு. அப்ப உங்களுக்கு என்ன வயசு? 11. ஓகே, சரி. அப்போ பெரியப்பா ஏசி அனுப்பிட்டாரு. ஏன் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நாங்களாம் அது ஜஸ்ட் விளையாட்டா தான் பார்த்தோம். பெரியப்பா ஏசி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆனா அது அப்படியே அந்த கதை அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. நடுநடுங்க வைக்கும் திகில் சம்பவங்கள். ராகவில், இது மர்மதேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. அது கூட நாங்க எல்லாரும் சாதாரண காய்ச்சல் தான் நினைச்சோம். ஆனா அப்புறம் தான் போக போக தெரிஞ்சிச்சு. எங்க அம்மா வந்து வியாபாரம் முடிச்சிட்டு வரும்போது அழுவுற சத்தம் கேட்கும். எங்க அம்மாவுக்கு வந்து அழுவுற சத்தம் கேட்கும். அப்ப எங்க அம்மாவை கேட்பாங்க, யாரு அழுவுறா, தம்பி தங்கச்சி யாராவது அடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்ல, எல்லாரும் வீட்டுலதான் இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் வந்து அம்மா கேட்டாங்க, வந்து யாரு அழுவுற சத்தம் கேக்குது அப்படின்னு. இல்லம்மா, எல்லாரும் வீட்டுலதான் இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் செம்ம காய்ச்சல். ஆனா எனக்கு காய்ச்சல் இல்ல, பிள்ளைங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் அம்மாவோட வியாபாரமும் அவ்வளோ சரியா போல. அதுக்கப்புறம் அவங்க வியாபாரமும் அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. வீட்டுல எல்லாருக்கும் காய்ச்சல். ஒரு நாள் ஓகே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சாமி பார்த்தாங்க. சாமி பார்த்து தான் தெரிஞ்சு அந்த கதவு போய் திறந்தனால அதுல வந்து ஒரு ஆத்மா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு.
எங்களுக்கு தெரியாது அது விளையாட்டா பண்ணோம், அது உண்மையாலே சீரியஸாவே அங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் வந்து பெரியப்பாவும் அன்னைக்கு சொன்னாரு, அந்த அன்னைக்கு நான் வந்து ஏசி அனுப்புனதே வந்து இதனாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு அப்படின்னு சொன்னாரு. பெரியப்பாக்கு வந்து கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் கொஞ்சம் வயசானவரு. பெரியப்பாக்கு என்ன தெரிஞ்சு சொன்னாரு அதை பத்தி? ஆக்சுவலி சொன்னாரு, ஒரு உருவம் வந்து முறைச்சு பாத்துச்சு, நான் அந்த நாள் தான் உங்களை போக விடல அப்படின்ட்டாரு. ஆனா எங்களுக்கு அந்த டைம் தெரியாது அவர் ஏன் சொன்னாரு. அப்புறம் தான் சாமி பாக்குறவங்க கிட்ட சொன்னாரு, அன்னைக்கு நான் பார்த்தேன், அதனாலதான் நான் கதவு டக்குன்னு லாக் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனேன், அதுக்கப்புறம் தான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லி சாமி அழைச்சி அந்த பேய் வந்து புடிச்சாங்க. ஆக்சுவலி பாட்டில்ல, ஒரு கிளாஸ் பாட்டில்ல புடிச்சாங்க. சின்ன பிள்ளைங்க அங்க எல்லாத்தையும் வந்து உள்ள அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி வந்து பெரியப்பா அப்புறம் ஒரு அண்ணன் எல்லாம் சொன்னாங்க, அது அந்த சாமி வந்து பாட்டில்ல அடைக்கும் போது அது ஒரு மாதிரி புகை மாதிரி உள்ள போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ள போயின்னு அதுக்கப்புறம் இது கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வார்ன் பண்ணாங்க. எனக்கு வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஏதாவது கதவு இந்த மாதிரிலாம் இருந்துச்சா திறக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், ஏதாவது ஒரு குட்டி பாட்டில் இருந்தாலும் அது திறந்து பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம். ஸோ எனக்கு வார்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கதை தெரிஞ்சிச்சு. இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களுக்கு அப்பா விசாரிச்ச போது தான் கதை தெரிஞ்சிச்சு. அந்த கடைக்காரரே சொன்னாரு, அது வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் குள்ளமானவங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரா, அவங்கள வீட்லயே அடைச்சி போட்டு எந்த சாப்பாடும் கொடுக்காம வீட்லயே கொஞ்ச நாள் அடைச்சி போட்டு கொடுமை பண்ணி அவங்க அப்படி இறந்து போயிட்டனால அதுக்கப்புறம் தான் அங்க டிஸ்டர்ப் ஆகி அந்த கதவுல இதெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாச்சு. அதுக்கப்புறம் யாருமே அதை அப்படியே ஸ்டோரா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு இவ்வளவு நடந்துச்சு. எவ்வளவு காலம் அந்த வீட்ல இருந்தீங்க? கொஞ்ச நாள் தான் இருந்தோம். கடைசியா அப்பா அங்க இருந்து வியாபாரமும் போட முடியாம வந்துட்டோம், மறுபடியும் இங்க எங்களோட இடத்துக்கே வந்துட்டோம். சரி, அந்த சந்திரமுகி அறைக்குள்ளார போக ட்ரை பண்ணீங்களே, திறந்து பார்க்கும்போது உள்ள ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா? என்னதான் இருந்துச்சு அந்த ரூம்குள்ளார? அந்த ரூம்குள்ள ஃபுல்லாவே வந்து ஸ்டார் ஜாமா தான், ஆனா நல்லா இருந்துச்சு. லைக் விளையாடலாம்னு நாங்க நினைச்சோம். உள்ள போய் ஒரு புது இடம் கிடைச்சிருக்கு நமக்கு விளையாடன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சேன். போலாமா? ஐயோ வேணாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01691333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுங்க ஸ்ரீ லோகராஜ். ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்தது வந்து எப்போனா 2014ல். அப்போ வந்து SPM முடிச்சுட்டு நான் வந்து பேலிக்கன் கேம்ப் போயிருந்தேன். ஸோ அது வரைக்கும் வந்து எனக்கு இந்த அமானுஷ்யம் இந்த விஷயம்லாம் வந்து நம்பிக்கையே கிடையாது. ஸோ ஏன்னா கண்ணால் பார்க்கல, ஸோ வந்து அதனால நான் நம்ப மாட்டேன். அப்போது கேம்ப் போயிருந்தப்போ அது பேராக்கில் ஒரு கேம்ப். ஸோ கேம்ப் பேருன்னு சொல்ல வரும்ல. அண்ட் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஒரு 12 பேர் இந்த மாதிரி இருந்தோம். 6 பேர் பாய்ஸ், 6 பேர் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருந்தோம். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரே டைமில் மீட் பண்ணப்போ என்ன பண்ணோன்னா, ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஓஜா போட் விளாடலாம் அப்படின்னு. ஸோ நாங்களே வந்து சொந்தமாக வந்து ஓஜா போட் ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கள் டோம் வந்து பிராவோ. ஸோ அந்த டோமோட பாத்ரூமில் தான் வந்து அந்த கேம் விளாண்டோம். ஸோ விளாண்ட அன்னைக்கே வந்து எங்கள் கூட இருந்த நாங்கள் ஒரு 6 பேர் விளாண்டோம். 6 பேரில் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து லைக் வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அவர் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த காயின்லேருந்து கையை எடுத்துட்டாரு. ஏன் கையை எடுத்தாரு? அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, யாரோ வந்து அவரோட காலை பிடிச்ச மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு.
ஸோ அந்த பதட்டத்தில் வந்து அவர் வந்து கையை எடுத்துட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நாங்கள் 6 பேர் தான். 7ஆவது ஒரு ஆள் வந்து அவரோட காலை பிடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து டக்குன்னு கையை எடுத்துட்டாரு. ஸோ அவர் எடுத்த உடனே நாங்களும் ஒரு 2-3 பேர் எடுத்துட்டோம். ஸோ எடுத்ததும் அப்போ அந்த கேம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் படுக்க போயிட்டோம். ஸோ அன்னையிலேருந்து மறாவது நாள் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு ப்ராப்ளம். வந்து கரெக்டாக அந்த பாத்ரூமில் வந்து என்ன நடக்கும்னா, நைட் ஆனால் அந்த பாத்ரூமில் எலக்ட்ரிசிட்டி வேலையே செய்யாது, லைட்டே வேலை செய்யாது. ஆனால் காலையில் போயிட்டு நாங்கள் லைட்டு தட்டோம், ஸ்விட்ச் போட்டோம்னா லைட் எரியும். ஆனால் நைட்டில் வந்து சொந்தமாக தண்ணி திறக்கிறது, அப்புறம் வந்து லைட் எரியாமல் இருக்கிறது, பால்டியெல்லாம் போட்டு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே தான் இவனும் விளாடுறாங்க, இந்த ஃபியூஸை பிடுங்கி விட்டுட்டு. ஏன்னா மார்னிங் லைட் எரியுது, நைட் லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ எலக்ட்ரிஷியன் வச்சு அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த பாத்ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னாச்சுன்னா, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு அந்த 6 பேத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்து கிளாஷ் ஆச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் தனியாக அந்த பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு இருக்க மாதிரி முதுகில் யாரோ வந்து கையை வச்சு கீறின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அப்போ நான் குளிச்சு முடிச்சுட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் நான் திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. ஸோ நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த பாத்ரூம் வந்து யாரும் என்னை வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி இது ஏதோ நம்ம எப்பயுமே கூட்டமாக குளிப்போம், இன்னைக்கு தனியாக இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி ஃபீல் வருது போல் அப்படின்ட்டு நானும் நார்மலாக என்னோட க்ளோத்ஸ்லாம் துவைச்சிட்டு பின்னாடி தான் பாயான் இருக்கும். ஸோ அதில் காய போடுறதுக்காக போயிருந்தேன். எக்ஸாக்டாக என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உருவத்தில் அப்படியே ஒரு உருவம் அங்கே நிற்கிது என்ன பார்த்துக்கு. ஸோ எனக்கு பார்த்த உடனே லைக் ஓகே நம்ம ஃப்ரெண்டு உருவத்தில் தானே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பேர் சொல்லி அப்ரோச் பண்ணிட்டு எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க எப்படி என்ன பார்த்தாங்களோ அப்படிதான் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இது நார்மலி வந்து எங்க விளாடுற கேம் தானே, பேய் விளையாட்டு இந்த மாதிரி விளாடுறது தான் நார்மலா நம்மளே. ஸோ இந்த மாதிரி தான் ஏதோ என்ன பிராங்க் பண்றானுங்க போல அப்படின்ட்டு நானும் துணியெல்லாம் காய போட்டுட்டு கரெக்டா அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வரேன். கரெக்டா நான் குடிச்ச பாத்ரூமுக்கு பக்கத்து பாத்ரூம்ல அதே ஃப்ரெண்டு அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே ஓடுறான். ஓடி பிடிச்சி விளாண்டுகிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 5 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த ஃப்ரெண்டு வந்து சிரிச்சுக்கிட்டு வெளியே ஓடியாரான். நான் அவனை பார்த்துட்டு திரும்பி அந்த உருவம் நின்றுகிட்டு இருந்த இடம் நான் திரும்பி பாக்குறேன். அந்த உருவம் ஸ்டில் அங்கேயே தான் நின்றுச்சு என்ன பார்த்து. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்த்ததும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் டக்குன்னு என்னோட பால்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ரூமுக்கு ஒடியான்ட்டு நான் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ என் கூட சண்டை போட்ட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரில, அவர் வந்திருக்காரு. அவர் தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காரு, வாங்க அவனை போய் பார்ப்போம். சரி பரவாயில்ல, நான் அவன்கிட்ட சாரி சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு என் முதுகில் வந்து கையை வச்சார். அவர் வந்து கையை வச்சோடனே எனக்கு அப்படி காயம் இருந்தால் எரியும்ல கை வச்சா. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் டக்குனு வலிக்குது அப்படின்னு. அப்போ திரும்பி பார்த்துட்டு யார் உன் முதுகுல எப்படி கீர்னது அப்படின்னு. அதான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட அந்த சாரியை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நினைச்சாங்க, மேபி நீ வந்து கீழே எதுவும் விழுந்திருப்ப. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் வந்து ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஏற்பட்ட காயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஸோ நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அதை மட்டும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த உருவத்தை பார்த்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை. சொல்லல, எனக்கு தெரியல அந்த டைம்ல வந்து ஏன் நான் சொல்லல அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அவங்க 5 பேத்துக்கிட்டையுமே நான் சொல்லலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்படியே நார்மலாக நாள் போய்கிட்டே இருந்தது. அதோட நான் தனியாக குளிக்கிறது விட்டுட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்களுக்கு வந்து அந்த கேம்ல வந்து துகாஸ் கொடுப்பாங்க, நைட்ல வந்து ரோண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கத்துவ டோமா இருந்தேன். ஸோ வந்து என்னோட அந்த செஷன் வரும்போது நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போது ரூம்ல, அதாவது என் பக்கத்து ரூம்ல வந்து யாரோ ஒரு ஆள் நடுவில் நின்றுகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. என் கூட வந்து ஒரு மலே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ என்ன யார் இந்த நேரத்தில் இருந்துச்சு நின்றுக்கிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு அசையாம அங்கேயே நிற்கிறாங்க, யாரு? இவங்கள்ட்ட சொல்லியாச்சு இந்த விளையாட்டு இனிமேல் ஆட வேணாம், ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சொல்லிட்டோம், விளாடுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், விளாடாதீங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லியும் விளாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டோம் உள்ளுக்கு பூந்துட்டு பார்த்ததும். பாட்டுக்கு பிறகு என்னதான் பார்த்தீங்க? அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க
நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஸ்ரீ லோகராஜ் அவர் வந்து 2014 ஒரு கேம்ப்க்கு போயிருக்காரு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பிரிட் ஆஃப் த காயின்ஸ் கேம் விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சில டிஸ்டர்பன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுடைய பாத்ரூமில். ராத்திரி நேரத்தில் லைட் வேலை செய்யாது, அதே லைட் பகலான வேலை செய்யும். ஆனால் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கேட்டால் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தனியாக குளிச்சுட்டு இருக்கும் பொழுது யாரோ பின்னாடி முதுகுல கீறின மாதிரி இருந்திருக்கு, யாரும் இவரையே பார்த்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வெளியே வரும்போது இவரோட ஃப்ரெண்டு நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் போய் பேசியிருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு இவங்களே பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஒண்ணுமே பேசாம செய்யாம. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து ஓடி போறதை இவர் பாக்குறாரு. முன்னுக்கு இவர் பாத்துக்கிட்டு இருந்தது யாருன்னு தெரியல, ஆனா அந்த உருவமும் அங்கேதான் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். பின்னாடி முதுகுல வந்து ஏதோ ஒரு கீறல், ஆனா எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சோ ஒரு நாள் இவர் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. அப்போ யாரும் நிக்கிறது மாதிரி பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க சார் என்னாச்சு? உள்ள பூந்து அந்த ரூம் உள்ளுக்கு பூந்து பார்த்தா நடுவுல வந்து நிக்கிறவங்க ஒரு உருவம் வந்து அது வந்து எக்ஸாக்டா வந்து அந்த பூச்சோங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உருவம் வந்து அங்க நிக்குது. ஆனா வந்து முகம் தெரியல. நான் என்ன பண்ணேன், என் கையில ஒரு டார்ச் லைட் இருந்தேன். என் பக்கத்துல இந்த மலாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ஐஆர் சுவிட்ச் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு அவரும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவரோட ஐஆர் சுவிட்ச் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோடனே நான் சொல்றேன், நீங்க இருங்க, இது நம்ம பையனுக்கு தான் விளாடுறானுங்க, நான் யாருன்னு கிட்ட போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு விடல. வேணாம் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அறவே. அப்ப நான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு இரு, நான் அப்ப கூட அவங்கள்ட்ட பேசி திரும்பி பார்த்தா அங்கதான் அந்த உருவம் நின்னுச்சு. பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவரை சமாதானப்படுத்திட்டு நான் லைட் எடுத்து அடிக்கிறேன். அந்த உருவத்தை காணோம். அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும், காணோம். எனக்கு டவுட் வந்து ஒருவேளை பக்கத்துலேயே பெட் இருக்குனால டக்குன்னு படுத்துட்டானுங்களா யாரு என்னன்னு. கிட்ட போய் லைட் அடிச்சு போய் எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஒண்ணுமே புரியல. ஸோ இதுக்கு மேல நம்ம சைலண்டா இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நேரா போயிட்டு அங்க இருக்க ஒரு ஜுருல் அத்திக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ அவரும் வந்து செக் பண்ணாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இது மேபி வந்து உங்க தூக்கத்தினால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரா வந்து கொமாண்டன்ட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த டைம் எங்களுக்கு தெரியாது, அந்த டைம்ல வந்து பொம்பளால டோம்ல வந்து ஹிஸ்டரியா கணக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு லோக்கர் மேல ஏறி நின்று. ஸோ அந்த இன்சிடென்ட் முழுக்க தான் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு பொம்பளை ஜுருலத்தி அவங்க எல்லாருமே வந்து மயக்கம் போட்டு உழுவுறது தன்னாலேயே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சோடனே எங்க பிரச்சனையும் கேட்டுட்டு அவர் ஜுருலத்தி என்ன பண்ணிட்டாரு, நேரா போயிட்டு கொமாண்டன்ட்ட சொல்லிட்டாரு. ஸோ கொமாண்டன்ட்ட சொன்னோடனே கொமாண்டன் எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன இதுன்னு கேட்டுட்டு எங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஷாக் தான். அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா, கொமாண்டன் வந்து வந்த புதுசுல எங்களை மீட் பண்ணி என்ன சொன்னாருன்னா, இந்த இடம் வந்து நம்ம இடம் கிடையாது. ஸோ வந்து நம்ம தான் கரெக்டா இருந்துக்கணும். நீங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து முன்னுக்கு வந்து கடல், பின்னாடி காடு. ஸோ நடுவில் தான் நம்ம கேம்ப் இருக்கு. ஸோ நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு சொல்லி மறாவதுனாலே தான் நாங்கள் அந்த அவுஜா போட் கேமே விளாண்டோம். ஸோ என்னாச்சுன்னா அந்த இன்சிடென்ட்ல தான் அவர் கொமாண்டன்ட் என்ன சொன்னாருன்னா, அவங்களோட அந்த சாமி இதெல்லாம் படிச்சு அந்த இடத்த வந்து பாகார் பண்ணிடணும், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு. ஆனா நீங்க வந்து நீங்களே அதை இன்வைட் பண்ணி அந்த பாகாரை உடைச்சி உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அவருக்கு எப்படி தெரியும் நீங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியல. நிறைய பேர் மத்தியில பேசும்போது பட்டும் படாம பேசி இந்த மாதிரி நீங்களே தான் யாரோ இதை கூட்டிட்டு வந்துட்டீங்க உள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சம்பந்தப்பட்ட நாங்க 6 பேரு, அப்புறம் பொம்பளால் சைட்ல இருந்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி வந்திருந்தாங்க. அந்த பேய் பிடிச்ச பொண்ணை கூட்டிக்கிட்டு அவரோட டோமுக்கு போயிருந்தோம். தனியா அவரோட டோம் வந்து தனியா காட்டு உள்ளுக்கு இருக்கும். ஸோ அங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு பேசும்போது அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, பண்ணது நீங்க 6 பேர் தான், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளாண்டிங்களா இல்லையா, உண்மையை ஒத்துக்குங்க அப்படின்னு. ஆமா நாங்க விளாண்டோம். அதுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. அவர் வந்து என்ன மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னாரு, உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் தனியா இதுக்கான டிஸ்டர்பன்ஸ் நிறையவே நடந்திருக்கு, உண்மையா இல்லையா நீ சொல்லு அப்படின்னு. நீ நிறைய விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட
ஆனா உனக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, புரியல எனக்கு வந்து. அப்படியே நான் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எப்படி நான் யாருக்கிட்டையுமே சொல்லல அந்த விஷயம், அந்த உருவம் பார்த்த விஷயம்லாம் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்றதுதான். நான் அந்த உருவத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொன்னல, அந்த 6 பேர்ல அந்த ஃப்ரெண்டும் ஒருத்தன். அவனும் வந்து ஷாக் ஆயிட்டான். அப்ப அதுக்கப்புறம் தான் அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அங்கிருந்து வெளியே வந்து இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் கேட்டான், யார் உருவத்தை நீ பார்த்த? ஏன்னா அவரு சொன்னாரு அது உன் மூஞ்சிக்கு நேரா வந்து நின்றுட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது யாரு உருவத்துல பார்த்தேன்னா அப்பதான் அவர்கிட்டயே சொன்னேன், இது உன் உருவத்துல தான் நின்னுச்சு. அப்பதான் நான் பார்த்து பயந்து ஓடுனேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவரும் சொல்றாரு நான் ஓடுனதா அவரும் பார்த்திருக்காரு. ஆனா அவரு என்ன நினைச்சிட்டாருன்னா, மேபி அவனுங்க தண்ணி அடிச்சு விளையாடுறாங்க அதனாலதான் அவன் ஓடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் பேசாம இருந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷயமே வந்து எங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே நம்ம தான் இதை வந்து இது பண்ணியிருக்கோம். நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான் அது டிஸ்டர்ப் பண்ணல. இன்னைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்ச டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு. ஏன்னா நைட்ல எல்லாம் தூங்க முடியாது அந்த இடத்துல. ஆனா நல்லா குளிரா இருக்கும், தூங்க முடியாது. அதுக்கப்புறம் நாட்கள் பிரச்சனை இருந்ததா? இல்ல, மீதி நாட்கள் கரெக்டா வந்து இந்த பிரச்சனை எது வரைக்கும் வந்துச்சுன்னா முடிய போற கட்டம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கடைசியா தான் அவர் வந்து கூப்பிட்டு ரொம்ப மோசமா போனதை வந்து கடைசியா முடிய போற அந்த 3 மாசத்துல வந்து கடைசியா 3ஆவது மாசம் நான் முடிய போற டைம்ல தான் இந்த பிரச்சனை ரொம்ப வேர்ஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. முடிய போற ஒரு 2 வாரம் இருக்கும். அந்த டைம்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிளஸ் அந்த பாத்ரூம்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் நான் பார்த்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, அல்குரான் கையில வச்சிருந்தாரு. ஸோ அந்த இடத்த சுத்தி அவர் என்னமோ சுத்தி படிச்சு அவர் அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. டோமுலுக்குலாம் வந்து அந்த படிச்சு ஸோ நிறைய விஷயம் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் நினைக்கிறேன். செங்கோட்டை இது வரைக்கும் என்னை அட்டாக் பண்ணல, அந்த முதுகுல கீர்ந்ததை தவிர வேற எந்த அட்டாக்கும் என்ன பண்ணல அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு வந்து உண்மையுமே தப்புச்சண்டா அப்படின்னு இருக்கு எனக்கு. வாங்க ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் விளையாடலாமா? ஐயோ வேணாக்கா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.